கண் விழித்து பார்த்த வசுந்தரா அதிர்ந்து போனா. மணி மத்தியானம் 12 தாண்டி இருந்தது. ஐயோ, இவ்வளோ நேரமா தூங்கினோம் என்று பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்தவ குளிச்சுட்டு அறையை விட்டு வெளியே வந்தா. வீடே மயான அமைதியா இருந்தது. எல்லா வேலைக்காரங்களும் முதல் தளத்திலும் 2வது தளத்திலும் இருக்க இவ்வளவு சிவன்யா மட்டும்தானே இந்த தளத்துல இருப்பாங்கன்னு நினைச்சவ, இந்த சிவன்யா எங்க போய் தொலைஞ்சா? கழுத, இவளாவது என்னை எழுப்பியிருக்கலாமே என்று திட்டியபடி கிச்சனுக்கு போய் பார்த்தா. அங்க சிவன்யாவை வசுந்தரா பார்த்த காட்சி அவளை அதிர வச்சுது. சுவத்துல தலையை சாச்சபடி கண்களை இறுக மூடிக்கிட்டு முழங்கால கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தவளுடைய கண்கள்ல கண்ணீர் ஆறா பெருகிட்டு இருந்தது. அதை பார்க்க வசுந்தராவுக்கு கொஞ்சம் பாவமா இருந்தாலும் அவகிட்ட ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தா. என்ன அப்படின்னு நினைச்சவ அவளை உத்து பார்த்தா. அவ முகத்திலும் உதட்டிலும் கழுத்திலும் யாரோ அவளை கடிச்சதுக்குண்டான தடயம் இருந்தது. அந்த இடமெல்லாம் சிவந்து கன்றி போயிருந்தது. அதை பார்த்தவ ஒரு வினாடி அப்படியே அதிர்ந்து போய் நின்னா. இது எப்படி? அப்படின்னா ருத்ரனுக்கும் இவளுக்கும் நைட் ஏதோ நடந்திருக்கு என்று நினைத்தவளால் நடந்ததை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எது நடக்காம இருக்கணும்னு இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாலோ அதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு நினைச்சு பலமா யோசிச்சா. இவங்களுடைய இனிய தாம்பத்தியத்துல இப்போ அவங்க இணைஞ்சு வாழ்ந்தது போல தெரியல. ஆனாலும் இப்படி தாம்பத்தியத்துல ஈடுபட்டவங்க நாளைக்கு காதலோட சேர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்று 2 நிமிடங்கள் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு மௌனமா யோசிச்சா. அதுக்கப்புறம் ஒரு வழி கிடைக்க வசுந்தராவோட கண்கள் பளிச்சிட்டுது. ஒரு பெருமூச்சை உள்ள இழுத்து விட்டபடி, ஹேய் சிவன்யா, என்னடி இது கோலம் என்று சத்தமாக கேட்டாள். அவளுடைய சத்தத்துல திடுக்கிட்டு கண்ணு விழித்த சிவன்யா எதிரில் வசுந்தரா நிற்கிறத பார்த்து தன்னோட அழுகைய அழுந்து தொடச்சிக்கிட்டு எழ முடியாம மெதுவா எழுந்து நின்னா. அவன் நிற்கவே முடியாம நிற்கிறத பார்த்த வசுந்தராவுக்கு இந்த அளவுக்கு அவன் மிருகத்தனமா நடந்துட்டு இருந்திருக்கான். தானும் ருத்ரன் கூட 2 வருஷமா தங்கியிருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட அவன் இப்படி தன்னை நெருங்கினதே இல்லையே. இவகிட்ட மட்டும் எப்படித்தான் அவனுக்கு இவ்வளவு ஆர்வம் வந்ததோ என்று நினைச்சவ சிவன்யாவை கூர்மையா பார்த்தா. அவ்வளவு கஷ்டத்திலையும் பெண்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளவு அழகா இருந்தா. வைத்தறிச்சலோட சிவன்யாவை பார்த்தவ, ஏண்டி உடம்பெல்லாம் என்னடி காயம்? ஓ, இதெல்லாம் ருத்ரன் பண்ணதா என்று அசால்ட்டாக தோலை குலுக்கியவள், ருத்ரனுக்கு குடிச்சா யார் கூட இருக்கோம், எப்படி இருக்கோம், என்ன பண்றோம்னே தெரியாது என்றாள். உன்னை நினைச்சு எனக்கு பாவமா இருக்கு. இதெல்லாம் நானும் நினைச்சு உன்கிட்ட பண்ணது என்று அசால்ட்டாக தோலை குலுக்கினான். அதை கேட்ட சிவன்யா ஆடி போனான். நெஞ்சில ஏதோ ஒரு பெரிய வலி ஏற்பட்டது போல ஒரு உணர்வு. தன்னோட நெஞ்சை அழுத்து பிடிச்சவாறு, என்னது நீனு நினைச்சு என்கிட்டயா என்று கேட்டவகிட்ட, அட ஆமா ஆமா, இதுல இவ்வளவு அதிர்ச்சியாக என்ன இருக்கு? கடந்த 2 வருஷம் நான் ருத்ரன் கூட ஒரே வீட்டில் இருக்கேன். அவர் என்கிட்ட இந்த மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்காரு தெரியுமா? இதெல்லாம் நான் பார்க்காததா என்று அவருடைய காயங்களை சுட்டி காட்டி சொன்னா வசுந்தரா. ஆனா நேத்து ஏதோ ரொம்ப குடிச்சிட்டார் போல இருக்கு, நானும் நினைச்சு உன்னை தொட்டுட்டார் போல என்றாள். சிவன்யா இது என்ன புதுக்கதை என்று நினைச்சவ வசுந்தராவை நம்பவே முடியாம பார்த்தா. சிவன்யாவோட பார்வையை புரிஞ்சுக்கிட்ட வசுந்தரா, என்ன உன்னால நம்ப முடியலையா? ஏண்டி, நான் தெரியாம தான் கேட்குறேன். 2 வருஷம் ஒரு ஆம்பளை கூட தனியா ஒரே வீட்டில் அவர் கூட தங்கியிருக்கேனே, எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாமையா இருக்கும்? ஆக்சுவலா அவர் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு. ஆனாலும் அவர் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் தெரியுமா? உன்னை இங்க கொண்டு வர்றதுக்காக தான். உன்னை இங்க கொண்டு வந்து அவருக்கு கண்ணு முன்னாடியே வச்சு உன்னை தினம் தினம் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு என்று அவருடைய உடலை சுட்டி காட்டினான். அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு அவர் மேல காதல் கீதல்னு விழுந்துடாத என்று நக்கலோட சொன்னவ அங்கிருந்து கிளம்பி போனான். அவ பேசுனதை கேட்ட சிவன்யாவுக்கு வாந்தியே வர்ற மாதிரி இருந்தது. தாங்கிட்ட அவன் நேத்து நடந்து கொண்டப்போ ஏதோ கணவன் தன்னை தவறான முறையில குடிபோதையில தாங்கிட்ட நடந்துக்கிறான்னு அவளுக்கு அவனை மன்னிக்க தான் தோணுச்சு.
ஆனால் இப்போ வசுந்தராவா தன்னை நினைச்சு அவன் இது போல நடந்ததை நினைக்கும் போது அவளுக்கு உண்மையிலேயே வைத்த புரட்டிட்டு வந்தது. ஓடிப்போய் அங்க இருக்கிற கழிவறையில வாந்தி எடுத்துட்டு வந்தா. அவளால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. அவன் தொட்ட உடலெல்லாம் தீப்பத்தி எரிஞ்சுது. இந்த அளவு ருத்ரன் கேவலமா நடந்துப்பான்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தனக்கு இதுல இருந்து விடிவு காலமே இல்லையான்னு நினைச்சவ கண்ணங்களை தொட்டு பார்த்தா. இந்நேரம் அவ அழுதுருக்கணும். ஆனா அழுகையே வரல. அழுகைக்கு மேலான ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கேள்விப்பட்டதுனாலையோ என்னவோ அவளுக்கு அழுக கூட வத்தி போயிருந்தது. வசுந்தரா சொன்னது போல ருத்ரனுக்கும் வசுந்தராவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்று நினைச்சவளால அதுக்கு மேல எதையுமே யோசிக்க முடியல. தான் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் எந்த வேலையும் பார்க்க பிடிக்காம மறுபடியும் தன்னோட ஸ்டோர் ரூம்லயே போய் கதவை சாத்திட்டு தாழ் போட்டு பேசாம யார்கிட்டையும் படுத்துட்டா. மீண்டும் சமையலருக்கு வந்து பார்த்தா வசுந்தரா. அங்க சிவன்யா இருக்கிற தடையும் எதுவுமே தெரியல. ஓ, மகாராணி அவ அறைக்கு போயிட்டா போல இருக்கு என்று நினைச்சவன் இன்னைக்கு ஒரு நாள் அவ அப்படியே கிடக்கட்டும், அதான் நமக்கு நல்லது என்று எண்ணினாள். இனி ருத்ரன் கிட்ட இதை பத்தி கண்டிப்பா பேசணும். என்ன பேசணும்னு யோசிச்சா. உடனே தன்னோட அலைபேசியை எடுத்து ருத்ரனுக்கு ஃபோன் போட்டா. மறுபக்கம், ஹலோ வசுந்தரா, சொல்லு, என்ன இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க என்று ருத்ரனோட குரலை கேட்டவ ஒரு வினாடி மௌனமா இருந்தா. ஹலோ வசுந்தரா, எதுக்காக என்ன கூப்பிட்ட, விஷயத்த சொல்லி தொலை என்று கேட்டான். அது அது வந்து ருத்ரன், நேத்து சிவன்யா கிட்ட நீங்க ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டீங்களா என்று தயங்கியபடி கேட்டா. அதை கேட்டு ருத்ரன் ஒரு வினாடி ஆத்திரம் அடைஞ்சான். இவ யார் இதை பத்தியெல்லாம் கேட்கறக்கு? தனக்கு கிட்ட கேட்கறதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? தனக்கும் தன் மனைவிக்கும் 1000 இருக்கும். முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் என்று கூட மனசுல ஒரு வினாடி தோன்றியது ருத்ரனுக்கு. ஆனாலும் அதை வெளிப்படையா சொல்லல. ஏன்னா 2 வருஷமும் வெண்பா கூடையும் தான் கூடையும் இருந்து தன்னோட வாழ்க்கையை தங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்கா வசுந்தரா. நட்புனா இப்படிதான் இருக்கணும்னு பல தடவை நினைச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது வசுந்தரா கிட்ட கடுமையா பேச ருத்ரனுக்கு எப்பவுமே மனசு வராது. வசுந்தரா கேட்டதுக்கு மௌனமாவே பதில் கொடுத்தான் ருத்ரன். ஒரு நிமிஷம் ருத்ரனோட பதிலுக்காக காத்துட்டு இருந்தவன் அந்த பதில் வராம போனதும், என்ன ருத்ரன், நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே, நான் அவ்வளோ தூரம் படிச்சு சொன்னேனே அவகிட்ட அளவுக்கு மீறி பழகாதீங்கன்னு, ஆனா இப்போ அவ என்ன ஆச்சு தெரியுமா அவளுக்கு என்று கேட்டபொழுது குரல்ல அழுகை நிறைஞ்சிருந்தது. அந்த அழுகையான குரலை கேட்டவன் திடுக்கிட்டான். என்ன என்ன ஆச்சு சிவன்யாவுக்கு? அவ உடம்புக்கு ஏதாவது முடியாம போயிடுச்சா என்று பதறிக்கொண்டு எழுதான். அவன் இரவு அந்த அளவு சிவன்யாவை காயப்படுத்தியிருந்தான். அலுவலகத்திற்கு வந்த நிமிஷம் முதல்ல அவனுடைய மிருகத்தனத்தை நினைச்சு அவனை வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தான். ஒருவேளை அவ உடம்புக்கு ஏதேனும் ஆயிடுச்சோன்னு கூட நினைச்சவனோட குரல்ல வருத்தம் தெரிஞ்சுது. அதை கேட்ட வசுந்தராவுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சா. அதில் ருத்ரன், நீங்க பாட்டுக்கு அவகிட்ட தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டு போயிட்டீங்க. ஆனா அவ என்ன சொல்றா தெரியுமா என்கிட்ட? ருத்ரனுக்கு என் மேல காதலோட பாசத்தை உற இருக்கனாலதான் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டாரு. இனி கொஞ்ச நாளே நானும் அவருடைய தங்கை கிட்ட இருந்து அவரை பிரிச்சுடுவேன். வெண்பாவை ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ருத்ரன் கூட நான் சந்தோஷமா இருக்க தான் போறேன். உன்னையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேன் என்று என்கிட்டயே சவால் விடுறா ருத்ரன் என்றா வசுந்தரா. அதை கேட்டு ருத்ரன், என்னது, என்ன ஒல்லற வசுந்தரா, சிவன்யாவா அப்படியெல்லாம் சொன்னா என்று கேட்டவனுடைய குரல்ல நண்பகத்தன்மையே இல்லை. ஆனாலும் வசுந்தரா தன்னோட முயற்சியை கைவிடவே இல்லை. அழுகை இன்னும் அதிகமாக்கினான். என்ன ருத்ரன், அப்போ நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்களா? நீங்க அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க, நேத்து அவளை தொட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவ எப்படி நீங்க இனி பழிவாங்கத்தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு நம்புவா? நம்ம அவளுக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவளை எப்படி நீங்க பழிவாங்க முடியும் என்று கேட்டவளிடத்தில் எதுவும் பேசாம உதட்ட கடிச்சபடி மௌனமா நின்னா ருத்ரன். அவ அழுகைய தொடர்ந்துட்டே இருந்தா. ஏன் ருத்ரன், நான் ஒன்னு கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பேசாம என்னையும் வெண்பாவையும் எங்க அம்மா இருக்கிற ஃபாரின் கண்ட்ரிக்கே எங்களை அனுப்பி வச்சிடுறீங்களா? நானும் வெண்பாவும் யார் கண்ணிலையும் படாம அப்படியே போயிடுறோம். நீங்களும் சிவன்யாவும் இங்க சந்தோஷமா இருங்க என்று மீண்டும் அதே பல்லவியை அழுதுகிட்டே பாடினா. அதை கேட்ட ருத்ரன் வசுந்தராவுக்கிட்ட அதுக்கு மேல பேச இஷ்டம் இல்லாம போனை வச்சான். அவன் போனை வச்சதும் அந்த பக்கம் வசுந்தராவுக்கு மனசு குழு குழுன்னு இருந்தது.
எப்படியோ இவங்க 2 பேரையும் பிரிச்சிட்டோம் என்ற நிம்மதியில சந்தோஷமா கிச்சனுக்கு போய் அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டா வசுந்தரா. வசுந்தரா போனை அழைச்சதும் ருத்ரனுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே புரியல. நேத்து தான் மதுபானம் குடிச்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். இதை எப்படி சரி பண்றதுன்னு அவனுக்கு புரியல. சிவன்யா வசுந்தரா கிட்ட சொல்றது ரொம்பவுமே சரி. அவகிட்ட தான் மயங்கிதான் கிடக்குறோம். இது போல இன்னும் 2 தடவை நடந்தாலே சிவன்யாவை முழுசா தன்னோட மனைவியா ஏத்துப்பான் அப்படின்னு மனசுல ரொம்ப பயந்தான் ருத்ரன். இனி இதை எப்படி மாத்துறதுன்னு அவனுக்கு புரியல. சிவன்யா கிட்ட இனி என்னன்னு பேசுவான்? அவ கேட்குற கேள்விக்கு என்னென்ன பதில் சொல்லுவான்? விருப்பம் இல்லாம தான் என்ன தொட்டியா அப்படின்னு கேட்டா, இல்லை இல்லை பழிவாங்க தான் தொட்டேன் அப்படின்னு சொன்னான். இனி அதை அவ நம்புவாளா? இல்லை நான் உன்னை காதலிக்கிறேன், விரும்பினேன், இப்பவும் காதலிக்கிறேன்னு சொல்வானா? ஐயோ என்று நினைச்சவன் தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்தான். அலுவலகத்தில் அதுக்கு மேலே அவனுக்கு வேலையே ஓடாம வீட்டுக்கு கிளம்பி போனான் ருத்ரன். ருத்ரன் வீட்டுக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட வசுந்தரா அவனுடைய அரைக்கதவை தட்டிக்கிட்டு உள்ளே போனான். ருத்ரனுக்கு இப்போ கோவம் எல்லாம் வசுந்தரா மேலதான் திரும்பி இருந்தது. எல்லாம் இவளால வந்தது என்று பல்லை கடிச்சிட்டு நினைச்சுவேன் வசுந்தராவை முறைச்சு பார்த்தான். எல்லாம் உன்னால வந்தது வசுந்தரா. நேத்து மட்டும் எனக்கு குடிக்க கொடுக்காம இருந்திருந்தா நான் சிவன்யா கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கவே மாட்டேன் என்று அவகிட்ட பாய்ந்தான். இதை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருந்தா வசுந்தரா. தான் கைகளை பிசைஞ்சபடி அவனை பாவமா பார்த்தா. நான் என்னங்க பண்றது? நேத்து நீங்க மனசு சரியில்லாம இருந்தீங்க, அதனாலதான் நான் உங்களை குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினேன். அது இப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவளிடத்தில் தன்னோட கோபத்தை காட்டாம மறைச்சான் ருத்ரன். ஆனாலும் இனி சிவன்யாவை எப்படி சமாளிக்கிறது என்ற தயக்கம் ருத்ரனுக்கு இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்ட வசுந்தரா இதுதான் சமயம்னு உணர்ந்தவ. நீங்க வீட்டில் இல்லாதப்போ சிவன்யா என்னெல்லாம் பேசினா தெரியுமா என்றவளை பார்க்காமல் தன்னோட லேப்டாப்பை எடுத்து அதை ஓபன் பண்ணி ஏதோ டைப் பண்ணிட்டு இருந்தான். ஆனாலும் வசுந்தராவுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட மனசே இல்லை. ருத்ரன் என்னை ரொம்ப காதலிக்கிறாரு, அதனாலதான் என்கிட்ட குடிபோதையில கூட இப்படி அத்துமீறி நடந்துகிட்டாரு. என் மேல அவருக்கு காதல் இல்லாமையா அவர் என்ன தொடுவாரு? கூடிய சீக்கிரமே நானும் அவரும் சந்தோஷமா வாழத்தான் போறோம். அதையும் நீ பார்க்கத்தான் போற. அப்படி சந்தோஷமா இருந்தா வெண்பாவையும் உன்னையும் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா தெரியுமா ருத்ரன் என்று சொன்னவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் உதட்ட கடிச்சபடி தன்னோட வேலையவே பார்த்துட்டு இருந்தான். அப்படி அவ சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா ருத்ரன்? அதெல்லாம் இல்ல, ருத்ரன் தன்னோட தங்கச்சி மேல ரொம்ப உயிரா இருக்கிறவரு. கண்டிப்பா உன்னை காதலிக்கவே மாட்டாரு. வெண்பாக்காக தான் உன்னை பழிவாங்கவே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னு அப்படி எத்தனையோ தடவை சொன்னேன். ஆனா சிவன்யா நம்பவே இல்லை தெரியுமா? அப்படியெல்லாம் கிடையாது, ருத்ரன் என்னை காதலிச்சதுனாலதான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு அவ்வளோ பிடிவாதமா நம்பிக்கையா சொன்னா ருத்ரன். நானும் ஒரு அளவுக்கு மேல பொறுத்து பார்த்துட்டு கோவத்துல ஒரு பொய் சொல்லிட்டேன் ருத்ரன் என்றபடி தன் ஓரக்கண்ணால ருத்ரனையே பார்த்தா. அவருக்கு உன் மேல எந்த காதலும் இல்லை, அவருக்கு என் மேலதான் ரொம்ப ஆசை. நேற்று குடிச்சதுனால யார்கிட்ட இருக்கோம்னே தெரியாம நானும் நினைச்சு உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாருன்னு பொய் சொல்லிட்டேன் ருத்ரன், என்னை மன்னிச்சிடுங்க என்று சொன்னவளை அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தான் ருத்ரன். என்னது, என்ன சொன்ன? விளையாடுறியா வசுந்தரா? நீன்னு நினைச்சு சிவன்யா கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேனா? இது என்ன உளறல்? இப்படியா சிவன்யா கிட்ட நீ சொன்ன என்று ஆத்திரத்துடன் சொன்னபடி திரும்பி பார்த்தான் ருத்ரன். சிச்சி என்றவன் தன் மடியில் இருந்த லேப்டாப்பை தூக்கி படுக்கையில தூர போட்டவன், உனக்கு அறிவு இருக்கா வசுந்தரா? இப்படியா போய் அவகிட்ட சொல்லுவ? நான் உன்னை அந்த எண்ணத்துல இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே என்று அருவருப்போடு பேசினான். அந்த அருவருப்பான முகம் சுழித்த அந்த ருத்ரனை கண்ட வசுந்தராவுக்கு வயிற்றுல எரிமலையே எரிஞ்சது. ஆனாலும் அதை சமாளிச்சபடி, பின்ன என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு அவகிட்ட நேத்து அத்துமீறி நடந்துக்கிட்டு அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. ருத்ரன் தனக்காக என்ன வேணாலும் செய்வாரு அப்படின்னு அவ சொல்லிட்டு திரிடா. அவகிட்ட போய் ஆமா ருத்ரனோட ரொம்ப காதலிக்கிறாரு, அவருக்கு நீனா உயிரு, உன்னை மட்டும்தான் மனசார விரும்புறாரு, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்றீங்களா என்றவள் ருத்ரன் மௌனமாக தலை குனிறத மனசுக்குள்ள சிரிச்சவாரு. வேற வழியே இல்லாமத்தான் நானும் அப்படி ஒரு பொய்ய சொன்ன ருத்ரன், இதுல தப்பு என்ன இருக்கு? அப்படி நான் சொன்ன உடனே சிவன்யாவோட முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா? அவ நம்பவே இல்லை. ஆனா நான் தான் மறுபடியும் ஒரு பொய் சொன்னேன். 2 வருஷமா எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு,
வெண்பாக்காக மட்டும்தான் உன்னை பழி வாங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாருன்னு அடிச்சு சொன்னேன். மற்றபடி அவருக்கு உன் மேல காதலே இல்லைன்னு சொன்னேன். இது தப்புன்னு சொல்றீங்களா என்று கோவத்துடனும் அழுகையுடனும் திருப்பி கேட்டா வசுந்தரா. அந்த கேள்வியில கொஞ்சம் யோசிச்சான் ருத்ரன். ஏற்கனவே சிவன்யா தன்னை காதலிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி நீ பழிவாங்க முடியும்னு நினைச்சு குழம்பி போயிருந்தவனுக்கு இப்போ வசுந்தரா இப்படி சொன்னது ஏதோ இதிலிருந்து தப்பிக்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ சிவன்யாவோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சான். தன் கணவன் தன்னை ஆசையா தொடல, அவன் வேறொரு பொண்ணை காதலிக்கிறான். அவளை மனசுல நினைச்சிட்டு தான் தெரியாம தன்னை தொட்டிருக்கான். அப்படின்னா தான் மீது அவனுக்கு காதலே இல்லை, வசுந்தரா மீது தான் காதல். வெண்பாவுக்காக மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான்னு அல்லவா நினைப்பா. நமக்கும் அதான தேவை. இப்போ அவள் உடல் அளவில் மட்டும் இல்லை, மனசளவுலையும் பழி வாங்கியிருக்கோமே. இது அவனுக்கு சந்தோஷத்தை தானே கொடுத்துருக்கணும். மாறா ஏன் ஆத்திரத்தை கொடுக்குதுன்னு யோசிச்சவன் தலையை குலுக்கிக்கிட்டான். எது எப்படி இருந்தாலும் சிவன்யா தண்டனைக்கு உரியவன். அவ எப்பேற்பட்ட தண்டனையும் அனுபவிச்சுதான் ஆகணும்னு ஆத்திரமா மனசுல நினைச்ச ருத்ரன் வசுந்தராவை ஏறிட்டு பார்த்தான். சரி வசுந்தரா, நீ சொன்ன போய் அப்படியே இருக்கட்டும், நானும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் என்று ஏதோ மறுத்த குரல்ல சொன்னான். வசுந்தராவுக்கும் இதான தேவை என்று மனசில் சந்தோஷமா நினைச்சவ அதை வெளிக்காட்டி கொள்ளாம, சரிதான் ருத்ரன், நம்ம இனிமே சிவன்யா முன்னாடி ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி நடிக்கலாம் என்ன, அப்பதான் அவ திமிர் அடங்கும் என்று கூறியபடி அறையை விட்டு வெளியே போனா வசுந்தரா. வெளியே போன வசுந்தராவுக்கு மனசெல்லாம் மகிழ்ச்சியில துள்ளாட்டம் போட்டுச்சு. இனி சிவன்யாவை என்ன வேணாலும் பண்ணலாம் என்று நினைச்சவ அவருடைய ஸ்டோர் ரூம் கதவை தட்டினா. மெதுவா எழுந்து வந்து கதவை திறந்தா சிவன்யா. என்னடி ஆனா ஊனா நோயாளி மாதிரி கதவை சாத்திட்டு உள்ள படுத்துக்கிற, அப்படி அந்த ரூம்ல என்னதான் வச்சிருக்க என்றவள் சிவன்யா பதிலே பேசாமல் தலை குனிவதை பார்த்து, சரி சரி இப்படியே மரம் மாதிரி நிக்காத, போய் வேலையை பாரு, ருத்ரன் வந்துட்டாரு, நைட் டிஃபன் செய்யணும், கிளம்பு என்றாள். பல்ல கடிச்சிட்டு வலியை பொறுத்துக்கிட்டு ஸ்டோர் ரூம் விட்டு வெளியே வந்த சிவன்யா கிச்சனுக்கு போய் அவனுக்கு தேவையான உணவெல்லாம் சமைச்சா. ருத்ரன் சமையல் அறைக்குள்ள இருந்த சிவன்யாவை தேடி வந்தா வசுந்தரா. ஹேய், இங்க என்னடி பண்ற? போ, ருத்ரன் டைனிங் டேபிளுக்கு வந்துட்டாரு, போய் அவருக்கு தேவையானதை எடுத்து வை என்றாள். கண்கள்ல நீரோடு வசுந்தராவை திரும்பி பார்த்த சிவன்யா, வசு, நான் உன்கிட்ட கடைசியா ஒரு உதவி மட்டும் கேட்குறேன், எனக்காக இதை பண்ணுவியா அப்படின்னு கேட்டவகிட்ட உதட்ட பிதுக்கி தலையை ஆட்டினான். அது நீ கேட்குற உதவியை பொறுத்து இருக்கு, சொல்லித்தொலை என்றாள். இல்லை, எனக்கு இப்போ அவருக்கு பரிமாற முடியாது, நீ எடுத்துட்டு போய் அவருக்கு பரிமாறுறியா? என்னால் அவரை பார்க்க முடியல என்று கைகளை தூக்கி அவகிட்ட கெஞ்சினா. அதை பார்த்த வசுந்தரா ஒரு நிமிஷம் யோசிச்சா. பிறகு சரி நகரு என்றவள் அங்க இருக்கிற சப்பாத்தியும் குருமாயும் எடுத்துட்டு போய் ருத்ரனுக்கு வச்சா. சப்பாத்திய ஒரு வாயில வச்ச ருத்ரன் சிவன்யாவை அங்கும் இங்கும் தேடினான். ஆனா அங்க வசுந்தரா தான் பரிமாறிட்டு இருந்தா. அதை பார்த்தவன் சிவன்யாவை பத்தி வசுந்தரா கிட்ட கேட்க அவனுக்கு மனசு வரல. ஏன்னா ஏற்கனவே அவன் சிவன்யா கிட்ட தப்பா நடந்துகிட்டத கேள்விப்பட்டு அவனை இப்ப வரைக்கும் திட்டிட்டு இருக்கா. இப்போ மறுபடியும் அவளை பத்தி கேட்டா பழைய விஷயத்த மறுபடியும் பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சவன் எதுவும் பேசாம சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் ருத்ரன். அவன் போனதும் சிவன்யாவை கூப்பிட்டு டேபிளை கிளீன் பண்ண சொல்லிட்டு அங்க ஓரத்துல நின்னபடி கொஞ்ச நேரம் கைகளை கட்டிட்டு சிவன்யா வேலை செய்யறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா. ஹேய் சிவன்யா, கிச்சன் வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வந்து கொடு, நான் இன்னைக்கு ருத்ரனோட அறையில தான் படுக்க போறேன் என்றதும் டைனிங் டேபிளை தொடச்சிட்டு இருந்த சிவன்யாவோட கைகள் அப்படியே நின்னுச்சு. வசுந்தராவை பீதியோட ஏறிட்டு பார்த்தா. என்னடி ஏன் இப்படி பார்க்குற? நீ இருக்கியேன்னு தான் இவ்வளோ நாளும் நான் ருத்ரனோட அறையில் படுக்கவே இல்லை. நீ வர்றதுக்கு முன்னாடி தினமும் ருத்ரனோட அறையில் தான் தூங்குவேன். நீ வந்ததுனால சரி நம்ம ஏன் எங்களுக்குள்ள இருக்கிற உறவை காட்டிக்கணும்னு நினச்சேன். அப்படி நினச்சதுனால தான் கண்ட நாயெல்லாம் நான் படுக்க வேண்டிய இடத்துல படுக்குது. தப்பு நான் தான் பண்ணியிருக்கேன். இனி என்னுடைய படுக்கை ருத்ரனோட அறையில் மட்டும்தான். போய் பால் எடுத்துட்டு வா என்று அதட்டினாள். அதை கேட்டவ எதுவுமே பேசாம பாலை காய்ச்சி கொண்டு வந்து வசுந்தராவோட கையில கொடுத்தா. அதை வாங்கினவ சிவன்யாவை பார்த்து நக்களோட சிரிச்சபடி முதல் மாடியில இருக்க ருத்ரனோட அறைக்குள்ள ஒய்யாரமா போனா வசுந்தரா.
அதை கீழே இருந்து ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே நின்னா சிவன்யா.